Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம சீரீஸ் 3யோட ஃபர்ஸ்ட் டேல இருக்கோம். நியூ சீரீஸ். எல்லா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒரு சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா லோவர் பாடியை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம்ம லோவர் பாடியை தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட பேர் என்னன்னா ஸ்டாண்டிங் சைட் லெக் லிஃப்ட். அதாவது நின்றா மாதிரியே காலை ஒரு பக்கமாக சைடில் ரைஸ் பண்ண போகிறோம். அதுதான் சைட் லெக் லிஃப்ட்ன்ற இந்த எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்ல வேண்டாம், மூவ்னு சொன்னால் போதும். ஏன்னா எல்லாரும் பிகினர்ஸ் இப்போ தான் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறவங்க இல்லையா? ஸோ எக்ஸசைஸ்ன்னு சொன்னால் தான் நீங்களாம் வந்து அதை பண்ணாமல் வைக்கிறீங்க. மூவ்ஸ்ன்னு சொன்னால் சிம்பிளாக இருக்குது. ஸோ தட் யூ வில் ஸ்டார்ட் டூயிங் இட். அதனால தான் இதுக்கு பேர் 5 days 5 moves சீரீஸ் 3 ஃபர்ஸ்ட் டே சைட் லெக் லிஃப்ட் மூவ்னு சொல்லுவோம். ஓகே, நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சைட் லெக் லிஃப்ட் எப்படி பண்ண போகிறோம்? நின்றுக்கோங்க, காலை நல்லா பிரித்து வச்சுக்கோங்க, ஷோல்டர்ஸ் ப்ராடாக இருக்கும், அப்டமன் என்கேஜ் பண்ணிக்கோங்க, கோரை நல்லா உள்ள இழுத்து வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. ஓகே, இப்போ ஒரு காலை சேஃப் ரைட் லெக் எடுத்துக்கலாம். சைடில் தூக்கி பாருங்க, உங்களால் எவ்வளோ தூக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்தோடனே ஃபுல்லாக வராது. ஃபுல்லாக எப்பயுமே எக்ஸசைஸில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு கூட சம்டைம்ஸ் வராது, பரவாயில்ல. அதனால நீங்கள் டிஜெக்ட் ஆக வேண்டாம். பாருங்க, ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஜஸ்ட் சிம்பிளாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூக்கி பாருங்க முடியுதான்னு. ஓகே, இப்போ வருதா? இல்லை பேலன்ஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவரு இல்லை சேர் இருந்ததுன்னா பிடிச்சிட்டு கூட பண்ணுங்க. ஓல்ட் பீப்புள் அப்படியே நின்றுட்டு பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு இதுக்கு பேலன்ஸ் இல்லாமல் போக சான்ஸ் இருக்கு. அதனால ஒரு சேர் பக்கத்தில் போட்டுக்கோங்க, இல்லை ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க. சேரை பிடிச்சிட்டு கூட பண்ணலாம். யங் பீப்புள் டெஃபினெட்லி கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா வந்து பாருங்க. ஹிப்ல கை வச்சுக்கலாம், ஸ்லோவா சைட்ல காலை தூக்கி பாருங்க. இவ்வளவுதான் வருது இல்லையா? இப்போ திருப்பி ட்ரை பண்ணலாம். நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தூரம் வந்து இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். எவ்வளவு தூரம் போக முடியும்னு பார்க்கலாமா? எஸ், ஐ திங்க் இப்போ கொஞ்சம் கரெக்டா வந்திருக்கு. உடம்ப ஸ்ட்ரெயிட்டா தான் வச்சுக்கணும். இப்போ காலை லிஃப்ட் பண்ணணும். எஸ், அவ்வளவுதான். இதுக்கு மேல பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த காலம் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் 30, 45, 90 வச்சா போதும். ஃபர்ஸ்ட் தூக்கி பார்க்குறேன். ஒரு 30 degrees. எஸ், ஐ கேன் டூ. 45 வரைக்கும் போயிருப்போமா? எஸ். இப்போ ஃபுல்லாக ட்ரை பண்ணலாமா? எஸ், அவ்வளோதான். உடம்பு ரொம்ப சகிக்க வேண்டாம். லெட் அஸ் ட்ரை டு கரெக்ட் தட் போஸ்டரை பாருங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த கால 5 times left leg. ஓகே, 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ செவரை பிடிச்சிட்டோ இல்ல சேரை பிடிச்சிட்டோ எப்படி ப்ராப்பரா நம்ம உடம்ப சாயாம, அதாவது நம்ம இப்ப பண்ணும் போது பாத்தீங்கன்னா லீன் ஆகுது இல்லையா உடம்பு, அதை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னா செவரு பக்கத்துல நின்று பண்ணா அந்த பாடி ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கும். ஸோ எப்படி நான் செவருல சப்போர்ட் வச்சுக்கிறேன், ஸோ தட் இந்த சைடு எனக்கு பாடி டில்ட் ஆகாது. பாருங்க, சப்போர்ட் வச்சுக்கிட்டா 1, இப்ப கை வச்சுக்கலாம். 2, ஸோ பாடியும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, காலும் ரைஸ் ஆகுது. பாருங்க. 3, 4, 5. I think this is the best way. நம்ம ஸ்ட்ரெயிட்டா நின்று காலை ரைஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் டெல்ட் ஆகும். ஸோ பிகினர்ஸ்க்கு கையை வச்சுக்கோங்க செவுத்துல, and then start lifting your leg to the sides. Okay, எஸ், கரெக்டாக பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த தடவை சப்போர்ட்டோட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செவுத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு பண்ணும்போது ஈஸியாக பண்ண வந்தது, உடம்பு ரொம்ப லீன் ஆகலை. ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சவங்க நல்லா நடுவுலையே நின்றுட்டு பண்ணலாம், இல்லைனா ஒரு இமேஜினேஷன் நம்மளே இங்கே செவரு இருக்க மாதிரி நினச்சிட்டு கூட பண்ணலாம். தட் ஆக்சுவலி ரியலி ஒர்க்ஸ். இப்படி கையை வச்சுட்டு நீங்கள் இப்படி தூக்கும் போது கால் பர்ஃபெக்டாக தூக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஒன் திங். இந்த எக்ஸசைஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி ஃபார் தி டைஸ், ஹிப் மசில்ஸுக்கு, ப்ளஸ் கோஆர்டினேஷன், போஸ்டர் கரெக்ஷனுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பேலன்ஸும் நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் as many times as you want. நாளைக்கு நான் செகண்ட் டே ஆஃப் தி சீரீஸ் 3 புது எக்ஸசைஸ் புது மூவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் stay tuned to my channel Fitty 50. Bye.